கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். அருமையானவர்களே, இந்த நாளிலும் ஒரு அருமையான வார்த்தையை நான் உங்களுக்கு சொல்ல நான் ஏவப்படுகிறேன். அது யோபுடைய சரித்திரம் 1ஆம் அதிகாரம் 10வது வசனம். நீர் அவனையும் அவன் வீட்டையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் சுற்றி வேலையடிக்கவில்லையோ? அவன் கைகளின் கிரியை ஆசீர்வதித்தீர், அவனுடைய சம்பத்து தேசத்தில் பெருகிற்று. அருமையானவர்களே, சத்ருவை பார்த்து ஆண்டவர் சொல்கிறான், பிசாசு, நீ யோபு சுற்றி வேலி அடிச்சிருக்கிற, அவனை ஆசீர்வச்சிருக்கிறீங்க, அவன் சம்பத்தை ஆசீர்வச்சிருக்கிறீங்க, அவனுடைய கையின் கிரிகளெல்லாம் ஆசீர்வச்சிருக்கிறீங்க, அதனால தான் உத்தமனாக இருக்கிறான், நீதிமானாக இருக்கிறான்னு ஆண்டவர்கிட்ட அவன் சொல்கிறான். எது எப்படியோ கர்த்தர் யோபை நீதிமானாய் பார்த்தார். அவன் ஆண்டவருக்கு பயந்தவனாக பார்த்தார், ஆண்டவர் விசுவாசிக்கிறவனாக பார்த்தார். அவருடைய கண்களுக்கு முன்பாக அவன் உத்தமனாய் நீதிமானாய் இருந்தான். ஆகவே கர்த்தர் யோபையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் வேலையடித்து பாதுகாத்தான். அவன் கையின் கிரியைகளை ஆசீர்வதித்தான். அவன் சம்பத்து செல்வத்தை பெருக்கினார். யோபு மாதிரி ஒரு பணக்காரன் அவ்வளோ பெருக்கினார். அருமையானவர்களே, நீங்களும் நானும் தேவனுடைய பார்வையில் விலையேற பெற்றவர்கள். பாவி, அவனுக்கு உதவாதவன் அப்படின்னு நினைக்காதீங்க. அவருடைய நீதியினால் நாம் தரிப்பிக்கப்பட்டிருக்கிறோம். அவருடைய நீதியினால் நாம் நீதிமானாக்கப்பட்டிருக்கிறோம். ஆகவே நாம் அவருடைய பார்வையிலே நீதிமான்கள், பரிசுத்தவான்கள், அவருக்கு பிரியமானவர்கள். ஆகவே நம்மையும் நம்முடைய குடும்பத்தையும் நம்முடைய கையின் கிரியையும் கர்த்தர் நம்முடைய குடும்பத்தையும் வேலையெடுத்து பாதுகாத்து நம்முடைய கையின் கிரியையும் ஆசீர்வதித்து நம்முடைய செல்வத்தை பெருக பண்ணுகிறார், சம்பத்தை பெருக பண்ணுகிறார். இதை கேட்கிற உங்களை கர்த்தர் அப்படியே செய்கிறார். நீங்கள் சத்துரு நுழையாதபடிக்கு, பிசாசு நுழையாதபடிக்கு கர்த்தரே சுற்றிலும் உங்களை சுற்றிலும் வேலை எடுத்து உங்களை பாதுகாக்கிறார், உங்கள் குடும்பங்களை பாதுகாக்கிறார். உங்கள் கையின் கிரியை அவர் ஆசீர்வதித்திருக்கிறார். அவர் உன் சம்பத்தை இன்னும் பெருக பண்ணுவார். இப்போ கடனாளியாக இருக்கலாம், நீங்கள் கடன் கொடுக்கிற அளவில் கர்த்தர் உங்களை உயர்த்தி ஆசீர்வதிப்பார். இன்றைக்கு நீங்கள் கடனாளி, நாளைக்கு நீங்கள் கடன் கொடுக்கிறவர்கள் நீங்கள் சத்ரு உங்கள் உள்ளார குடும்பத்தில் இதுவரை என்னென்னோ பண்ணியிருக்கலாம். ஆனால் இனி நுழைய முடியாது. கர்த்தர் உங்கள் குடும்பத்தை சுற்றி உங்களை சுற்றி வேலை எடுத்து பாதுகாக்கிறார். நீ என்னென்ன கையிட்டு செஞ்சின தோல்வியோ இது வரணும், ஆனால் இனிமேலும் நீ கையிட்டு செய்ய எல்லாவற்றையும் வெற்றியை தருவார். கர்த்தர் உங்களை அப்படியே ஆசீர்வதிப்பாராக. ஆமென். God bless you.